ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளே சொல்ல போகிறோம். பீர் லஹாய் ரோஹி. தெரியும் அந்த பாட்டு எல்லாருக்கும்? என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. இந்த பாடலுக்கு முன்பதாக ஒரு சிறு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த பாடலுக்குள்ளே செல்லுவோம். என்னன்னா, இந்த ஆகார்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம பைபிளில் பார்த்துருப்போம் இல்லை? ஆகார் தெரியுமா பைபிளில்? அவங்க ஒரு பிள்ளையை பெறுறாங்க, இஸ்மவேல். அது துஷ்ட மனுஷன் சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அவங்க என்ன ஆச்சுன்னா, வனாந்திரத்தில் போய் ஆபிரகாம் அவரை வனாந்திரத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போது தேவன் ஒரு நீரூற்றை தருவார். நீரூற்றை தந்து ஆகாரை காப்பாற்றுவார், அவங்க பிள்ளையும் காப்பாற்றுவார். அப்போது ஒரு துஷ்ட மனுஷனையே தேவன் காப்பாற்றுறாருன்னா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மளை அவர் காப்பாற்றுறது அதிக நிச்சயமாக இருக்குது. சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடுவோம். சிறுமாயில் கை நோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் இங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. பீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோஹி, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீ. புறஜாதி என்னை தேடி வந்தீ,
லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவநீரூற்று நீ. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இப்போ நமக்கு நல்லா தெரியும், வேதத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் செஞ்சிருப்பார். பார்த்தீங்கன்னா, எகிப்திலேருந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்திருப்பார். ரைட், கொண்டு வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் வரும்பொழுது, செங்கடல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா, நின்றுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் உடனே முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. எங்களை நீங்கள் எல்லாரும் கொண்டு இங்கே நாங்கள் சாவடிக்க தான் கொண்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, மனுஷன் உதவி செய்யும் ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே தேவன் செயல்பட மாட்டார். எங்கே மனுஷனுடைய தயவே இல்லை, ஒரு சான்ஸே கிடையாது, அங்கே ஒரு ஹெல்ப்பே நடக்க போகிறது கிடையாது, 0 அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்போது தேவன் அங்கே வெளிப்படுவார். ஒரு இடத்துல போகிறோம், ஒரு டெட் எண்ட் மாதிரி தெரியும், போகும்போது நம்ம நினச்சிப்போம் டெட் எண்ட் தான் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் அங்கே ஒரு வழியை வைத்திருப்பார். அநேக நேரத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க என்ன பண்ணுவோம்னா, அந்த டெட் எண்டை பார்த்துட்டு ஐயோ நமக்கு அங்கே வழி கிடையாது, நம்ம போனால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ போனா அங்கே ஒரு வழியை நான் உனக்கு கொண்டு பண்ணுவேன். மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்றுமே மாறாதது. என்னது? அவருடைய கிருபை என்றுமே மாறாதது. அல்லேலூயா. அடுத்த பாட்டு, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும்
ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷாமா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷாமா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. ஆமா, அவர் கிருபையும் அவர் இரக்கமும் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் மாறாதது. நம்ம எல்லாருமே ரொம்ப நேரமாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நாம் தேவனை துதிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் பார்த்துருக்கோம், தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எஸ், கரெக்ட் தான். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் நிறைய பேர் நம்மளை விட்டு வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, யார் வேணாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் தேவன் ஒருவரை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே அவர் என்ன பண்ண மாட்டார், பிரிஞ்சு போக மாட்டார். அவர் எப்போவுமே உங்களோட கூட இருப்பார். அவர் என்னென்னா நம்மளை ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தந்தையை போல நம்மளை ஆற்றி, அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, ஹி வாண்ட்ஸ் நம்மளை ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வச்சுப்போம்னு நினைப்போம்னா, எல்லா விதமான தீமைக்கும் நம்மளை பாதுகாப்புன்னு நினைப்போம்ல. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன இது பட்டால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும். அப்போது அதே போல தான் நம்முடைய தேவனும் நம்மளை பார்க்கிறவராக இருக்கிறார்.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் போரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் போரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. அநேக நேரத்தில் நம்மளை புரிந்து கொள்ளாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனாலும்
ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல நம்மளை அவர் பாதுகாத்து, நம்முடைய எண்ணங்களை நாம் சில விஷயத்த நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்போம். நம்முடைய தாய்கிட்டேயோ, நம்முடைய தகப்பன்கிட்டேயோ, நம்முடைய மனைவி கிட்டேயோ, நம்முடைய பிள்ளைகிட்டேயோ சொல்ல நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும் பொழுது அது அவங்களுக்கு வேறு மாதிரி தெரியலாம். நாம் சில விஷயத்தை கன்வே பண்ணும்போது அது வேறு மாதிரி கன்வே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்முடைய இருதயத்தை, நாம் இருதயத்தின் எண்ணங்களை தேவன் ஒருவர் அறிந்திருக்கிறார். அவர் என்றைக்குமே நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கிறோன்றத எக்ஸாக்டாக ஒரு துல்லியமாக கணிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். உலகம் நம்மளை என்னதான் சொன்னாலும், உலகம் நம்மளை வெறுத்தாலும், நம்மளை தள்ளி விட்டாலும், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களையும் என்னையும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவர் புரிந்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் ஒரு முறை, தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொள்ளும். எஸ், ஒரு நண்பனை போல. நம்ம அநேக நேரத்தில் நிறைய விஷயத்தை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாமல். ஏன்னா நம்முடைய ஃப்ரெண்ட் அதை புரிஞ்சுப்பான்னு நினைப்பான். ஆனால் உலகத்தில் இருக்க ஃப்ரெண்டால் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. பாரத்தில் இருக்கிற தேவனால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய குறைகள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மனுஷனுடைய காதில் சொல்லும் பொழுது அதுக்கான சொல்யூஷனை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அவனால் ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்றது தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து தேவனிடத்தில் போய் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையும் அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கார். ஏன்னா He is the eternal God. He can do anything. நம்ம நினைத்து பார்ப்பதற்கு மேலான காரியங்களை செய்கிறது தான் நம்முடைய தேவன். செங்கடலை பிளந்து வழியை உண்டு பண்ண முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆல் யூ நீட் டு டூ இஸ், நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது ஒன்று தான். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, அப்பா என்னோட பிரச்சனை இருக்காண்டவர், இதை மாற்றி போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை யார் வேணாலும் மறக்கலாம். ஒரு சர்டன் பாயிண்டில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை மறக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை மறக்கலாம், நம்முடைய நண்பர்கள் நம்மளை மறக்கலாம், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மளை மறப்பதற்கான வாய்ப்புகள் அநேகம். ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தான் நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்க. நம்ம இடத்துல ஒரு நல்ல வெல்த் இருக்கும் போதோ, நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும் போதோ நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்துப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் விலகி ஓடி விடுவார்கள். நம்ம தாய் தகப்பனுக்கு ஒரு மனக்கசப்பு உண்டாகுது. தாய் தகப்பனுக்கு ஒரு மனக்கசப்பு உண்டாகும் போது நம்முடைய தாய் தகப்பன் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம அநேக இதை பார்க்குறோம், அநேக செய்திகளை கேட்குறோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் இருக்கார், என்றைக்குமே நம்மளை மறக்கிறதே இல்லை.
அவர் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஓடுறியப்பா, நீ என்கிட்ட ஒரு நிமிஷம் ஓடி வந்திருக்கியா? உன்னை ஒதுக்குனவங்க கிட்ட நீ ஓடுற, உன்னை வெறுத்தவங்க கிட்ட நீ ஓடுற, அன்பு கிடைக்குமா அன்பு கிடைக்குமான்ட்டு. ஆனால் உன்னை என்றைக்குமே நினச்சிட்டு இருக்க, உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன். நீ தாயின் கருவில் உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை நினச்சிருக்கேன். உன்னுடைய கை விரல் இப்படி இருக்கணும், உன்னுடைய நெகம் இப்படி இருக்கணும், உன்னுடைய கண் இப்படி இருக்கணும்னு நான் பார்த்து பார்த்து உருவாக்குனேனே, நீ என்னை மறந்துட்டியா? ஆனால் நான் உன்னை மறக்கிறதே இல்லைன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்குமே அவர் நம்மளை மறவாமல் நினைத்தவர். இன்னைக்குமே குட் பி எனி சிச்சுவேஷன், தேவன் நம்மளை மறக்கிறதே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் நாம தான் அநேக நேரத்தில் நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தமாக, நம்முடைய தேவைகளின் நிமித்தமாக தேவனை நாம் விட்டுட்டு போயிடும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலனா, நம்முடைய பிரச்சனைகள் மாறலைன்னா நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிடும். நம்முடைய பிரச்சனை ஏன் மாற மாட்டேங்குது, நம்முடைய சூழ்நிலைகள் ஏன் மாற மாட்டேங்குது, நம்ம தேவன் இடத்துல போகிறது கிடையாது. ஆனால் தேவன் என்றைக்குமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் எப்பவுமே நம்முடைய வாசல் படியில் நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் பிரியமானவர்களே. அவர் கதவை தட்டுவார், நீங்கள் திறந்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து காரியங்களை மாற்றுவார். ஆல் யூ நீட் டு டூ இஸ், நீங்கள் செய்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான், கதவை திறங்க. அவர் அலோவ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலோவ் பண்ணும் பொழுது தேவன் அந்த காரியங்களை மாற்றுவார். எல்லாவற்றையுமே மாற்றவர் வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா என்றைக்குமே நம்மளை மறக்காமல் இருக்கிற ஒரு நல்ல தேவன், நல்ல தகப்பன் நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் நமக்காக ஜீவனை தரும்படியாக அனுப்பிச்சிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு லவ், நீங்களோ நானோ நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் உலகத்துக்காக உங்களோட ஜீவனை நீங்கள் கொடுப்பீங்களா? மாட்டோம். ஆனால் அவர் the God one, the who created the heaven and the earth, சகலத்தையும் படைத்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தனா எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசித்திருப்பார் பிரியமானவர்களே. நம்மளை இன்னைக்குமே நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எந்த செகண்டில் கூட நம்மளை மறக்காமல் இருக்கார். ஏன்னா இந்த நேரத்தில் கூட அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் மரிச்சிருக்காங்க, தாயின் கருவிலிருந்து வரும்போது கூட மரிச்சிருக்காங்க. ஆனால் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையை பிரியமானவர்களே. மறவாமல் நினைத்தீர் ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர்
நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நினைத்து இதுவரை உதவி நீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே,
வரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. Thank you Father, thank you Jesus, thank you Holy Ghost. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில வாசம் செய்கிறவர் ஐயா. ஓ ஜீசஸ், நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவ நீர் நிரப்புவீராக தகப்பனே. உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் தேவ நீர் நிரப்பி ஆண்டவரே அவர்களை கொண்டு அநேக காரியங்களை தேவநீர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தொடுவீராக ராஜா. உடைய வல்லமை அவரை தொடட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவநீர் தொட்டு ஓ அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே அவர்கள் இன்னும் பலனடைய, இந்த பலனோடு அல்ல தகப்பனே, இன்னும் பலன் ஆண்டவரே. ஆண்டவரே முழங்கால் அளவு அல்ல, மூழ்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஓ இந்த நேரத்தில் நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவர் மத்தியிலும் ஓ இறங்குவதாக. தேவ நீர் அவளை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை தேவனி செய்வீராக தகப்பனே. தேவ வல்லமை அவர்கள் மத்தியில் உள்ளாவட்டும். ஓ அவர்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எந்தெந்த இடத்தில் அவர்கள் குறைபடுகிறார்களோ தேவன் அவர்களை நிறைவாய் மாற்றுவீராக. என் பலவீனத்திலே ஆண்டவரே உன் பலன் பூர்ணமாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் ஓ உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபையினால் அவரை நிரப்புவீராக தகப்பனே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவர் தொடுவீராக. ஆண்டவரே அவர்கள் என்னென்ன கஷ்டங்களில் வந்திருந்தாலும் தகப்பனே தேவ நீர் அறிவீர் ஐயா. அவர்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி தகப்பனே, எந்த கஷ்டங்களில் எந்த வியாதியில் ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்து வந்தாலும் தேவ நீர் அவரை தொடுவீராக. அவளை தொட்டு ஓ ஜீசஸ் அவளை மாற்றுவீராக தகப்பனே. அவளை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி, நொறுக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரி ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்த தேவ நீர் அவர்களை மறவாமல் ஆண்டவரே தினமும் நினைத்து கொண்டிருக்கிற தேவன் அவர்களை நீர் தொடுவீராக தகப்பனே. அவளை தொட்டு தேவன் அவளை ஆசீர்வதித்து தேவன் அவளை நீர் பழுகி பெருக பரிசுத்தப்படுத்தவும் அவளை நீர் பயன்படுத்தவும் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவ நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. மீதியான வேளையில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவ நீர் வழி நடத்துவீராக. நீரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஐயா. நாங்கள் அல்ல தகப்பனே. நீரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் ஒருவரே. கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். துதியும் கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.